மனநல ஆலோசகரை எதுக்காக பார்க்கணும், இல்லை ஒரு மனநல மருத்துவரை எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி சைக்காலஜின்றது ஒரு அறிவியல் துறை. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபிலாசபியாக போய் பாவ மன்னிப்பு கேட்குறது, கோயிலுக்கு போகிறது, ஸோ அட்வைஸ் பண்ணால் நார்மலாயிரும், அதெல்லாம் கிடையாது. ஸோ என்றைக்குமே ஒரு துறை அறிவியல் துறையில் இருக்கா, கலைத்துறையில் இருக்கான்னு நம்ம பிரிக்கிற மாதிரி உளவியல்ன்றது அறிவியல் துறை. அப்போது இங்கே ஆதாரம் இருக்குது. இந்த மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ரெஷனை கம்மியாகும், ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் கொடுக்குறது, ஸ்லீப்பிங் டோஸ்க்கு ஸ்லீப் வரலைன்னா இன்சோமினியாவுக்கு டேப்லெட் கொடுக்குறது, இந்த மாதிரி சில மருந்துகள் கொடுத்து அதன் மூலமாக ஒரு பேஷண்ட் ரெக்கவரி ஆகுறாங்க அப்படின்னா அது அறிவியல் பூர்வமான ஒரு துறை. அப்போ இன்றைக்கி மனநல ஆலோசகர்ன்றது ஒரு அறிவியல் சார்ந்த துறையாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை அப்படின்னா மொத்தம் 4 விஷயம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது மன ரீதியான பிரச்சனையாக கன்சிடர் பண்ணுறோம். உங்களால் இயல்பு வாழ்க்கையில் இருக்க முடியல, இயல்பு வாழ்க்கையில் நார்மலாக செயல்பட முடியல, படிப்போ வேலையோ அதனால் பாதிக்கப்படுது, அதனால் பொருளாதாரம் பாதிக்கப்படுது, அதனால் சமூக வாழ்க்கை, இந்த 4ம் ஒரே நேரத்தில் உங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா மன ரீதியான பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்றது தான் அடிப்படையாக நாங்கள் வச்சுக்கிறோம். அடிப்படையாக உளவியல் துறையில் சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஃபிசிஷியனை பார்க்குற மாதிரி சைக்காலஜிஸ்டையோ இல்லை சைக்காட்ரிக் டாக்டரையோ பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அட்வைஸ் பண்ணி நார்மலாக்கிக்கலாம், பேசி சரி பண்ணிக்கலான்ற யதார்த்தமான மூட நம்பிக்கையோடு இருக்க வேண்டாம்ன்றது எங்கள் உளவியல் துறையில் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம்.